அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாவையோட பர்த்டே அன்னைக்கு செழியன் பாவைக்காக கிஃப்ட் கேக் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாவை வருவா அப்படின்னு செழியன் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அயலி சிவா மட்டும் நடந்து வராங்க. அயலி சிவாவை பார்த்ததுமே பாவை வரல, அவங்க விடல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேராக அயலிக்கிட்ட போயிட்டு இந்த கிஃப்ட் கேக் எல்லாம் பாவை கிட்ட அப்பா கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துட்டு ரொம்ப சோகமா திரும்பி போக அப்போ அயலி செழியனை கூப்பிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் பின்னாடி பாவை நின்றுட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் தள்ளி நின்று பாவையை பார்த்ததுமே செழியனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பாவையை கட்டி பிடிச்சி பர்த்டே விஷ் பண்ணிட்டு அவர் வாங்கிட்டு வந்த கேக்கை வெளியில வச்சே அந்த கேக்கை கட் பண்ண சொல்லி பாவை அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விடுறாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்டை பாவை கிட்ட ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. அம்மா அப்பா நடுவில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு பொம்மையை பாவைக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. பாவையும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் செழியன் அயலி சிவா கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் இவ்வளோ நேரம் என் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியாது. உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அப்போ சிவா ஒரு ஆர்வத்தில் அதெல்லாம் பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அயலி உடனே முறைச்சி பார்க்குறாங்க. சிவா அமைதி ஆயிடுவாங்க. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பெரிய கதை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செழியன் சரி, இதுக்கு மேலே நான் இங்க இருந்தேன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி செழியன் அங்கிருந்து போக அப்போ பாவை செழியனை போக விடாம கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே அயலி பாவைக்கு நீங்கள் இங்கேருந்து போகிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நீங்கள் உள்ளே வாங்க, கேக் கட் பண்ணதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி செழியனை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. பாவை செழியனை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பாவையோட பர்த்டே செலிப்ரேஷன் அன்னைக்கு பூரணி ஒரு பார்ட்டிக்காக போயிருப்பாங்க. அங்கே போன இடத்துல ஒரு 2-3 பசங்க பூரணி கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க. அப்போது பூரணி கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு பாவையோட பர்த்டே இருக்குது நான் கிளம்புனேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ இன்னொரு பையனும் பாவை பூரணியோட ஃப்ரெண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கும் டைம் ஆயிடுச்சு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பூரணியும் அந்த பையனும் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போது நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பூரணிகிட்ட திரும்பவும் ஒரு பையன் பிரச்சனை பண்ணுறாங்க. ஏற்கனவே இந்திராணி கூட ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதை மனசில் வச்சுக்கிட்டு பூரணியை பழி வாங்கணும் இந்திராணியை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக பூரணி தனியாக இருக்கும்போது திரும்பவும் பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே பூரணி என்ன பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, என் அக்காவுக்கு தெரிஞ்ச உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல உன் அக்காவால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பையன் பூரணிக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பூரணி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருந்த ஒரு பேட்டை எடுத்து அவங்க தலையிலே போட்டு அடிச்சிடுவாங்க. அடிச்ச உடனே கீழே பயங்கரமாக ரத்தம் போகும். பூரணி அப்படியே பயந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்க. அப்போ கூட அந்த பையனும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போது மூச்சு இருக்கா இல்லையா உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னதுமே பூரணிக்கு பயம் வருது. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி நான் சரண்டர் ஆகிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்ல அந்த பையன் பூரணி நீ ஏன் இப்படி பதட்டமாகற, வா நாம முதல்ல இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பூரணியை கூட்டிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட ஃப்ரெண்ட் அங்கே பார்க்குறாங்க. ரத்தக்கரையோடு அப்படியே அங்கே படுத்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே செத்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுமே நாம் இங்கே இருந்தோன்னா நம்ம மேலேயே கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. பூரணி ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. நாம் அடித்து அவன் செத்து போயிட்டானா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயத்தோடு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு பூரணியோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பான். அதனால் பூரணி யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாமல் அமைதியாக வீட்டுக்குள்ளே வராங்க. இன்னொரு பக்கம் பாவை செடியினை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. இந்திராணி பாவை எங்கே போயிட்டான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப பதட்டமாக பாவையை தேடிக்கிட்டு இருக்க. பாவை அவங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுமே அதை பார்த்ததுமே எல்லாருக்கும் பயங்கர கோவம். இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாற்றி முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போறியா இல்லையா, எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அப்போது செல்வநாயகி உனக்கு என்ன பணம் வேணுமா சொத்து வேணுமா என்ன வேணும்னு சொல்லு, நாங்கள் கொடுக்குறோம், இன்னொரு முறை இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் எந்த உறவையும் தடை பண்ணுற புத்தி எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான் அந்த புத்தி இருக்கு அப்படின்லாம் சொன்னதுமே இந்திராணிக்கு இன்னும் கோவம் வந்துடுது. இங்கே பாரு இன்னொரு முறை என் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி நீ பேசக்கூடாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, இதுக்கு மேலே எனக்கு பொறுமை கிடையாது அப்படின்னு சொல்ல அயலி சிவாவும் செழியனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அவரோட பொண்ணை பார்க்கறதுக்கு தானே வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே செல்வநாயகி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, இது எங்களோட வீட்டு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு பாவையோட கையில் இருக்கிற பொம்மையை வாங்கி செல்வநாயகி உடைச்சு போடுறாங்க. அப்படியே செடியை இங்கேருந்து போக சொல்லி தள்ளும்போது பாவை கையை வச்சு தடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே அந்த பொம்மையை உடைச்சதுமே அயலிக்கு பயங்கர கோவம் வருது.
பயங்கரமாக வந்து கத்துறாங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் பொண்ணு மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அயலி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சில பேர் இவர் குழந்தை மேலே பாசமாக இருக்கிற மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பாக நிறைய பேரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரே பெருமாளை மீன் பண்ணி ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்க. ஆனாலும் செல்வநாயகி, நீங்கள் 2 பேரும் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் நல்லது, ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடு அப்படின்னு செழியனை எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. உடனே செழியன் வந்துட்டு அயலி சிவாவை பேச வேண்டாம்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் இருக்கிறவங்க நாள் போக போக கொஞ்சமாவது மாறுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இப்போ சுத்தமாக கிடையாது, இவங்க எல்லாம் மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செழியன் இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க. உனக்கு வேணும்னா நான் தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் என் குழந்தைக்கு அப்பா தேவை, என் குழந்தைக்காக நான் இங்கே வருவேன், நான் என் குழந்தைய பார்ப்பேன் அப்படின்னு வந்து செழியன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாவை கிட்ட சொல்கிறாங்க, அப்பாவுக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால நான் போகிறேன், நீ அழக்கூடாது அப்படின்னு பாவையை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா செழியன் என்ன பண்ணுறாருன்னா, ரித்திக்காக ஒரு சாரி வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த சாரியை ரித்திகா கிட்டே கொடுக்குறாங்க. அந்த சாரியை பார்த்ததுமே ரித்திகா யோசிக்கிறாங்க, இந்திராணி என்னையா என் ஃப்ரெண்டு முன்னாடி அவமானப்படுத்துற அப்படின்னு ரித்திகா யோசிக்கிறாங்க. ரித்திகா அவங்க ஃப்ரெண்டுக்கு கான்ட்ராக்டை கொடுக்க சொல்லி இந்திராணி கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்திராணி என் கூட டீல் வச்சுக்கணும்னா ஒரு ரேஞ்ச் இருக்கணும், ஒரு கிளாஸ் இருக்கணும், அதே மாதிரி அவங்க குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸை வந்து சப்ளை பண்ணுறாங்க, இந்த கான்ட்ராக்டை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே ரித்திகாக்கு அவங்க ஃப்ரெண்டு முன்னாடி ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என்ன வந்து என் ஃப்ரெண்டு முன்னாடி அசிங்கப்படுத்தினல, இப்போ நான் எப்படி உன்னை அசிங்கப்படுத்துறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ரித்திகா அந்த புடவையை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு செழியனை கூப்பிடுறாங்க. இந்த புடவை என்ன விலை அப்படின்னு கேட்குறாங்க. எப்படியும் நான் வந்து அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு ரித்திகா முடிவோடு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.